நடிக்கிறதுக்காக குமரன் வந்து போகிறாரு. ஏன்ப்பா இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த வாங்கி கொடுத்த சான்ஸ் வாங்கி கொடுத்து கேட்டார். இல்லைங்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னோடனே, என்னப்பா நீ இப்படி பண்ணுற, சரி வாப்பா அப்படி சொல்லிட்டு வந்துட்டாரு அப்படின்னோடனே, வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து குமரன் நடிக்கிறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நீ நடிச்சிட்டீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ரொம்ப நாள் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க குமரனை. உடனே வந்து கூட நடிக்கிற அந்த லேடியும் வந்து கை கொடுக்க வராங்க. சூப்பருங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு குமரன் கையெடுத்து கும்பிட்றாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாரு. உடனே சிரிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. அப்பா நல்ல காலம் தப்பிச்சோம், இல்லை கங்கா கிட்ட மாட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு குமரன். வந்து விஜய் பார்க்க வராரு. அப்போ நிவின் யோசிக்கிறாரு, விஜய் கிட்ட இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும், காவேரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே விஜய் வந்து நான் நிவினை பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அமைச்சிடறாரு. இதனால் நிவின் யோசிக்கிறாரு, ஒரு வேளை வந்து உண்மை தெரிஞ்சிச்சா விஜய்க்கு, அதனால தான் வந்து என் மேலே கோவப்படுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே போகிறாரு. நிவினை வந்து காவேரி பார்த்துட்டாங்க. இவர் எதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் கிட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து விஜய் பார்க்க வந்தார் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே விஜய் கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், நிவின் எதுக்கு இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து நான் என்ன பண்ண முடியும், அவருக்கும் எனக்கும் 1000 ரேட்டிங் இருக்கும், அதெல்லாம் பற்றி உனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து செமைய டென்ஷன் ஆகிறாரு. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், நீங்கள் வந்து நிவினை பார்க்கறது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் தான் அவர்கிட்ட டீல் பேசுனது எல்லாமே எனக்கு தெரியுமே, அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க காவேரி. என்ன காவேரி சைலண்ட் ஆகிட்டா அப்படின்னு கேட்டோன்னே, சைலண்ட் ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பேசணுன்றாங்க. சொல்லு காவேரி அப்படின்னோடனே, உங்ககிட்ட ரொம்ப நாளாக வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்களே ஏன் அப்செட்டாக இருக்கேன்னு, அந்த விஷயத்த சொல்லலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா, அது வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம யமுனா இருக்கால, அவள் ஒரு பையனை லவ் பண்ணுறா. அப்படியா, உண்மையாவா அப்படின்னு. ஆமாங்க, உண்மையாகவே லவ் பண்ணுறா. சாதாரண லவ்வெல்லாம் என்னங்க, எக்ஸாமே எழுத மாட்டேன்னு சொல்லிட்டா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவு வந்து உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறா. ஓ அப்படியா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, அதுக்கப்புறம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன, அந்த பையன்கிட்ட போயிட்டு விரும்புறத சொல்லியிருக்கா. அவளுக்கு அந்த பையன் என்ன சொன்னான், அந்த பையன் வேற ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா, அதனால யமுனாவை வேண்டான்னு சொல்லிட்டான். அதுக்கு என்ன பண்ண முடியும், அவன் வேற யாரும் நினச்சிருந்தா யமுனா என்ன பண்ணுவா, பாவம் இல்லை யமுனா. சரி, யமுனா வந்து என்கிட்ட வந்து சொன்னா. சரி, யமுனா சொன்னோன்னே நான் சொன்னேன், நீ கவலைப்படாத யமுனா, அந்த பையனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். அது எப்படி நீ சொல்ல முடியும், அவன் தான் வேற ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, அப்போ நீ சொன்னது தப்பு இல்லை காவேரி அப்படி சொன்னோன்னே, ஆமாங்க தப்பு தான், ஆனால் யமுனா விரும்புகிறாள், அந்த பையன் விரும்புகிற அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. ஆனால் கல்யாணம் ஆகி கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பொண்ணு ஏன் நினச்சிட்ருக்கான், அது தப்பு தானே அப்படின்னோடனே, ஆமாம் காவேரி ரொம்ப பெரிய தப்பு, கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை வந்து யோசிக்கலாமா, அந்த பொண்ணை பற்றி நினைக்கலாமா, ஆமாம் காவேரி ரொம்ப பெரிய தப்பு காவேரி, அந்த தப்பான இடியட் வந்து ஏன் இப்படி பண்ணுறான் அப்படி சொன்னோன்னே, உங்களுக்கு புரியுது, அந்த இடியட்டுக்கு புரியலையே, அந்த இடியட்டுக்கு ஒரு இடியட் வந்து உதவி செய்கிறான், அந்த இடியட்டுக்கும் புரியல அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவன் என்ன சொல்ல வந்தா, என்ன சொல்லிட்டு போகிறா, ஒன்றுமே புரியலையே, யாரை பற்றி சொல்லிட்டு போகிறா, வந்து யமுனா வந்து ஒரு பையனை விரும்புகிறான்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறான்னு சொன்னால், ஐயோ ஒரே குழப்பறாளே, ஒன்றும் புரியலையே, இதில் காவேரி என்ன உண்மையை என்கிட்ட சொல்லிட்டு போகிறான்னு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறேன்னு, நல்லா யோசிங்க, அப்போவாது நீங்கள் செய்கிற தப்பு உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம், நீங்கள் என்ன தப்பு பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உரைச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க காவேரி. இங்கே வந்து குழம்பி இருக்காரு வந்து விஜய். என்ன சொல்லிட்டு போகிறா காவேரி அப்படி சொல்லிட்டு காவேரின்றாங்க. எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. உடனே வந்துச்சே, எல்லாம் முழுசாக சொல்லிட்டு போக மாட்டேங்கிறாளே, பாதி அரைக்குறையாக சொல்லிட்டு போகிறாளே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே காவேரி செம டென்ஷனாக இருக்காங்க. இந்த நிவினுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, நான் அவ்வளோ சொல்லி கூட விஜயை பார்க்க வந்திருக்கான், ஏன் தான் இப்படி பண்ணுறானோ, அவன் சும்மா இருந்தால் கூட இந்த விஜய் சும்மா இருந்திருக்க மாட்டார், அவனை கூப்பிட்டுருப்பாரு அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இது முடியுது.